வணக்கம். இன்றைக்கு பொருட்பாலில் புல்லறிவாண்மை அந்த அதிகாரத்தில் 2வது குறள். அறிவிலான் நெஞ்சுவந்து ஈதல் பிறிது யாதும் இல்லை பெறுவான் தவம். அறிவிலான் நெஞ்சுவந்து ஈதல் பிறிது யாதும் இல்லை பெறுவான் தவம். இந்த குறளை பாருங்கள். அதாவது திருவள்ளுவருக்கு இந்த நையாண்டி நக்கள்லாம் ரொம்ப இயல்பாக அப்படியே கூர்மையாக வரும். அதில் நம்ம நிறைய குறளை பார்த்துருக்கோம். அந்த மாதிரி குறள் இதுவும் ஒன்று. போன குறளில் ஒரு நல்லறிவு புல்லறிவு அந்த ரெண்டும் பார்த்தோம் நம்ம. இப்போது இந்த குறளில் அறிவிலான் அப்படின்னு பொதுவாக தான் சொல்லியிருக்காரு. அப்போ அறிவில்லாதவனா சுத்தமாக அறிவில்லாதவனா இல்லை புல்லறிவான்மனா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா இங்கே புல்லறிவாண்மை தான் சொல்கிறார். ஏன்னா அதுதான் அதிகாரத்தில் இருக்குது. அதனால் புல்லறிவு உடையவன் அவன். புல்லறிவுடைய ஒருவன் மனம் முவந்து ஒருத்தருக்கு ஒரு பொருளை கொடுத்தான் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு சமயத்தில். அப்போ மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, சிலர்லாம் நீங்கள் எப்போவுமே அவன் கொடுக்குறதில்லன்னு சொல்கிறீங்கல்ல, இப்போ பாருங்கள் அவன் கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்படி சொல்கிறவங்களுக்கு பதில் சொல்கிற மாதிரி நமக்கு சொல்கிறார். என்ன? புல்லறிவுடைய ஒருவன் மனம் வந்து ஒருத்தருக்கு ஒரு பொருளை கொடுத்தா, எப்பாவது அப்படி கொடுத்தானா, கொடுக்கறது கஷ்டம், அப்படி ஒரு வேலை கொடுத்தான் அப்படின்னா அதுக்குரிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, யார் வாங்குறானோ அவங்ககிட்டேருந்து ஒருத்தன் வாங்குறாங்க பாருங்கள், பெறுவான், பெறுகின்றவன், அவனுடைய நல்வினையை தவிர வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் ஒரு நாளும் மனம் முவந்து ஒருத்தருக்கு ஒரு பொருளை கொடுத்துட மாட்டான் அப்படின்னு அர்த்தம். அதுதானே? ஒரு புல்லறிவு உடைய ஒருவன் யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு பொருளை சந்தோஷமாக கொடுக்குறான் அப்படின்னா கண்டிப்பாக அவன் சந்தோஷமாலாம் கொடுக்கல. நீங்கள் அப்படி நம்பி ஏமாற வேண்டாம். அது யார் அவன்கிட்டேருந்து வாங்குறாங்களோ அவன் போன ஜென்மத்திலையோ இல்லை இந்த ஜென்மத்திலையோ பண்ணின நல்வினையோட பயன்தான் அவனுக்கு இப்போது அந்த பொருள் கிடைக்குதே ஒழிய இவனாக கொடுக்குறான் அப்படின்னு அதை சொல்ல முடியாது அப்படின்னு திட்டவட்டமாக சொல்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு ஒரு உதாரணமும் சொல்கிறாரு பரிமேழகர். எப்படி அப்படின்னா, இப்போ நம்ம போயிட்டே இருக்கோம், சாலையில் நமக்கு ஏதாவது ஒரு பொருள் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதை நீங்கள் என்னென்னு சொல்வீங்க? ஏப்பா ஏதோ ஒரு நம்ம போன ஜென்மத்தில் பண்ண புண்ணியம், இல்லை நம்ம அம்மா அப்பா பண்ண புண்ணியம், ஏதோ ஒரு பணம் கிடச்சி அப்படின்னு எடுக்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி அதிர்ஷ்டந்தானா ஒரு புல்லறிவு உடைய ஒருவன்கிட்டேருந்து இன்னொருவன் பணமோ அல்லது ஏதோ ஒரு பொருளை பெறுவது அப்படிங்கிறது அந்த மாதிரி விஷயந்தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த புல்லறிவு உடையவன் என்ன, அவனோட குணமே என்ன அப்படின்னா, அவனுக்கு இருக்கிறது கொஞ்சம் அறிவு, ஆனால் அவன் நினச்சின்னு இருக்கிறது அவனுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்க. எனக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சிக்கிறதுனாலேயே என்ன பிரச்சனை அப்படின்னா, வேறு யார் சொல்கிறதையும் கேட்கக்கூடிய மனநிலையில் அவன் இருக்க மாட்டான். அப்படி இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? இம்மைக்கு புகழும் மறுமைக்கு நல்வாழும் கொடுக்கின்ற அறத்தினை மனமும் செய்ய போவது இல்லை. ஏன்னா வேறு யார் சொன்னாலும் கேட்கவும் போகிறதில்ல. அதனால் அப்படிப்பட்ட குணமுள்ள ஒருவன் மனமும் ஒருவருக்கு ஒரு பொருளை கொடுக்க மாட்டான். அதனால் அப்படி கொடுத்தால் அது வாங்குகின்றவனோட நல்வினை பயன் அப்படின்னு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இதை சொல்கிறது மூலமாக அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, இந்த புல்லறிவு உடையவர்கள் அவர்களுக்கு கூட நன்மையை செய்து கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா ஈதல் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது, மற்றவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது. அதனால் நமக்கு ஒரு இம்மையில் ஒரு புகழ் கிடைக்குது, மறுமைக்கு ஒரு நல்ல வாழ்வு கிடைக்குது. இத்தனையும் தெரிஞ்சிருந்தும் ஒருத்தன் அந்த காரியத்தை செய்ய மறுக்கிறான் அப்படின்னா அவனுக்கு துன்பத்தை செஞ்சுக்கிறான்னு தானே அர்த்தம். அதனால் புல்லறிவு உடையவர்கள் அவர்களுக்கு கூட நன்மை செய்து கொள்ள மாட்டார்கள் என்கின்ற போது மற்றவர்களுக்கு எப்படி செய்ய போகிறார்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். சரிங்களா? நன்றி, வணக்கம். நாளை அடுத்து